ஓம் சாந்தி 24/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு தந்தையை அன்போடு நினைவு செய்யுங்கள். தந்தையுடன் இனிமையிலும் இனிமையாக உரையாடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் சகிதமான வார்த்தைகளை யார் பேச முடியும்? பதில்: யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஒவ்வொரு வார்த்தையையும் அர்த்தத்தோடு பேச முடியும். தந்தை உங்களுக்கு சங்கமத்தில் என்னென்ன கற்பிக்கிறாரோ அவை அனைத்திலும் அர்த்தம் இருக்கிறது. தேக உணர்வில் வந்து மனிதர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அவை அர்த்தம் இல்லாமல் அனர்த்தமாக இருக்கிறது. அதனால் எந்த பலனும் கிடைப்பதில்லை, நன்மையும் ஏற்படுவதில்லை. உதாரணத்திற்கு, தேக அபிமானத்தில் மனிதர்கள் இறைவனுடைய மகிமையை பாடுறாங்க. தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு பாடுறாங்க. ஓகே, ஆனால் எப்படி அவர் நமக்கு தாயா இருக்கிறார், எப்படி அவர் நம்ம தந்தையா இருக்கிறார், அவரிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது, அந்த ஆஸ்தியை நம்ம எப்படி அடையணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. வார்த்தைகள் சொல்றாங்க, ஆனால் அர்த்தம் சகிதமாக அர்த்தத்தோடு சொல்றதில்லை அப்படின்றார் பாபா. கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வெண்ணையை திருடினார், பானையை உடைச்சார், ஆடையை திருடினார் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதனுடைய அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தேக அபிமானத்துல இருக்காங்க. முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இந்த அனைத்து பாடல்களும் பக்தி மார்க்கத்தின் பாடல்கள் ஆகும். உங்களுக்கு இந்த பாடல்களின் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கஷ்டத்தின் விஷயமும் இல்லை. அவங்களுக்கு மூன்றாவது கண் இல்லை. இறைவனை அடைவதற்கான வழி தெரியல. ஆகையில கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பாடல்கள் அவசியம் இல்லை அப்படின்றார். ஏன்னா உங்களுக்கு மூன்றாவது கண்ணும் கிடைச்சிருக்கு, வழியும் பாபா காட்டிட்டு இருக்கிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. பிராமணர்களுக்கு உணவளிப்பது, தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. எத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இங்கே அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். இங்கே எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வாயினால் சிவ சிவா என்று சொல்ல வேண்டியதும் இல்லை. உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும், என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகும் என்று பாபா உறுதியளிக்கிறார். இதுவோ யோக அக்னியாகும். இதன் மூலம் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்து போகும். பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவீர்கள். மாயாவின் புயலும் இச்சமயத்தில்தான் இருக்கிறது. அப்பொழுது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன். சத்தியுகத்தில் எந்த பந்தனமும் இருக்காது. இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில் அர்த்தம் சகிதமாக இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு விஷயமும் அர்த்தம் சகிதமாக இருக்கிறது. அதாவது புருஷோத்தம யுகத்துல இருக்கிறோம். ஆத்மா புருஷோத்தமனாக மாறிட்டு இருக்கு. அதுக்காக தான் ஸ்ரீமத் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் அர்த்தம் சகிதமாக உங்க புத்தியில இருக்கு அப்படின்றார். தேக உணர்வில் இருந்து யார் பேசுகிறார்களோ அது அர்த்தமற்றதாகும். அதாவது சிலர் ஆத்மா இதயத்துல இருக்குன்றாங்க, சிலர் ஆத்மா உடம்பு முழுவதும் இருக்குன்றாங்க, சிலர் அங்குஷ்ட சமான்,
சிலர் ஆத்மா பெருவிரல் சைஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேக அபிமானத்துல இருக்கிறதுனால கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றார். ஆகையால அந்த வார்த்தைகள் அர்த்தமற்றது அப்படின்றார். ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்களோ அது அர்த்தத்துடன் இருக்கும். அதிலிருந்து பலன் கிடைக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது படிப்பாகும். மாணவ வாழ்க்கையில் கவனம் வைக்க வேண்டும். தினந்தோறும் தன்னுடைய சார்ட் எழுதுவதற்கான நேரத்தை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அமிர்த வேளை நேரம் நல்ல நேரம். அச்சமயம் வெளி உலகத்தின் எண்ணங்களை பூட்டி வைத்துவிட வேண்டும். எந்த எண்ணமும் வரக்கூடாது. தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாபா கூறுகிறார். இதற்கு வசீகரண மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தத்துடன் நினைக்கும் போதுதான் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், இந்த பக்தியின் பாகம் நிறைவடைகிறது என்று உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள்தான் முதலில் ஒரு சிவ தந்தையின் கோவிலை கட்டினீர்கள். அச்சமயம் நீங்கள் ஒருவருடைய பக்தராக இருந்தீர்கள். எனவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள். பிறகு பலரின் பக்தி செய்யும் பக்தராக ஆகிவிட்டீர்கள். அப்போது சிறிது துக்கம் ஏற்படுகிறது. ஒரு தந்தைதான் அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அல்லவா? சிவபாபாவை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. நீங்கள் அனைவரும் சிவனிடம் இருந்து யோக பலத்தின் மூலம் சக்தி அடைகிறீர்கள். சக்தி அடைவதில்தான் மாயா இடையூறு செய்கிறது. யுத்தத்தில் யாராவது குத்தினார் என்றால் சக்திசாலியாகி போரிட வேண்டும். யாராவது குத்தினார்கள், நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. இதுவோ மாயாவின் யுத்தமாகும். ராமராஜ்யம் ராவணராஜ்யம் என்று இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது நாம் ராமராஜ்யத்திற்கு செல்கிறோம். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும் என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. பெயரே சுகதாமம் ஆகும். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. இப்போது பாபா இப்படிப்பட்ட ராஜ்யம் கொடுக்கிறார் என்றால் குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை களைப்படையாதீர்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். பாபா பிந்துவாக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் பிந்துவாக இருக்கிறோம். இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்போது நடிப்பு முடிய போகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்வதினால் பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். பாவ கர்மங்கள் ஆத்மாவில்தான் பதிவாகிறது. ஷரீரம் இங்கேயே அழிந்து போகும். சில மனிதர்கள் ஏதாவது பாவக்கர்மம் செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய உடலை அழித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதனால் எந்த பாவமும் அழிவதில்லை. பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவ கர்மங்கள் அழியும். பாவ கர்மங்கள் அழியும் ஆதாரத்தில்தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. பகவானை ஏன் நினைவு செய்யப்படுகிறது என்று மனிதர்களுக்கு தெரியாது. அதாவது மனிதர்களுக்கு நம்ம ஏன் இறைவனை நினைக்கணுன்றத கூட தெரியாது. அவரிடமிருந்து என்ன அடையணும், என்ன அடைவதற்காக நினைக்கணும் அப்படின்றது தெரியாது. அதனால அல்ப காலத்தினுடைய விஷயங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. நோய் இருக்குன்னா நோய் குணமாகணும்,
பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும், வேற ஏதாவது இருக்கு சண்டை சச்சரவுகள்னா அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலும் எதற்காக நம்ம இறைவனை நினைக்கணுன்றது தெரியாது. ஆகையால் சிவனின் படத்தை வைத்து இவர் ஞான கடலாக இருக்கிறார், பதித்த பாவனராக, தாயும் தந்தையாக இருக்கிறார். ஆகையால் அவரை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிய வைக்கலாம். பாபா அனைவரையும் கூடவே அழைத்து செல்வார். நிறைய குழந்தைகள் வீண் எண்ணங்களில் தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். நிறைய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். கடைசியில் பயன்படும் பேங்க் லாக்கரில் சேமித்து வைக்கலாம். குழந்தை குட்டிகள் சாப்பிடுவார்கள் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் யாரையும் அரசாங்கம் விடுவதில்லை. எனவே அதை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் எதிர்கால வருமானத்தில் ஈடுபட்டுவிட வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகிறது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஈஸ்வரிய முயற்சியை கூட என்னவென்று செய்வார்கள்? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் நன்கு தாரணை செய்து செய்விப்பார்கள். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாடகத்தில் இருந்தால் செய்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு முயற்சி செய்யாதவர்களாக ஆகிவிடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், முழு நாளில் ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை நோட் செய்ய வேண்டும். உண்மையாக பாபாவிற்கு சொல்ல வேண்டும். சுத்தமான மனமுடையவராகி ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும். வரதானம். கிரீடம் மற்றும் சிம்ஹாசனத்தை சதா நிலையாக வைத்திருக்கக்கூடிய நிரந்தர ஸ்வதஹ யோகி ஆகுங்கள். அதாவது நிரந்தரமாக தானாகவே யோகா செய்பவர் ஆகுங்கள். தற்சமயத்தில் தந்தையின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்ஹாசனம் கிடைக்கிறது. இப்போதைய இந்த கிரீடம் மற்றும் சிம்ஹாசனம் அநேக பிறவிகளுக்கு கிரீடம் மற்றும் சிம்ஹாசனத்தை அடைய வைக்கிறது. உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடம் மற்றும் பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனம் சதா நிலையாக இருந்தது என்றால் நிரந்தரமாக தானாகவே யோகா செய்பவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்வதஹ யோகி ஆகிவிடுவீர்கள். அவர்கள் எந்தவிதமான உழைப்பு செய்வதற்கான விஷயம் இல்லை. ஏனென்றால் ஒன்று சம்பந்தம் நெருக்கமானதாக இருக்கிறது, இரண்டாவது அளவற்ற பிராப்தி இருக்கிறது. எங்கு பிராப்தி இருக்கிறதோ அங்கு நினைவு தானாகவே இருக்கும். சம்பந்தம் நெருக்கமானதாக இருக்குன்னா அங்க அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கே அன்பு இருக்கோ, பிராப்தி அல்லது அடைவு இருக்கோ, அங்கே யோகா பண்ணுறதுக்கு உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்வதஹ யோகியாக இருப்பாங்க. தானாகவே பாபாவின் நினைவு இருக்கும் அப்படின்றார். ஸ்லோகன். பிளெயின் புத்தியின் மூலம் பிளானை பிராக்டிக்கலில் கொண்டு வாருங்கள். அதாவது தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அப்போது அதில் வெற்றி அடங்கி இருக்கிறது. அவ்யக்த சமிகை. துக்கம் மற்றும் அசாந்தி தூய்மையற்ற தன்மையினால் உருவாகிறது. எங்கு தூய்மையற்ற தன்மை இல்லையோ அங்கு துக்கம் மற்றும் அசாந்தி எங்கிருந்து வர முடியும்? நீங்கள் அனைவரும் பதித்த பாவன தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் பதித்த பாவனராக இருக்கிறீர்கள்.
எனவே யார் மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கும். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய மகான் தன்மை என்பது தூய்மையாகுவதாகும். இன்றும் கூட இந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி.